10th Standard Maths, Chapter 3, Algebra, Exercise 3.19 இருக்கிற 8th sum இந்த வீடியோவில் சால்வ் பண்ணலாம். If A equal to cos theta 0, 0 cos theta, B is equal to sin theta 0, 0 sin theta, then show that A square plus B square is equal to I. A, B ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு நம்மளை என்ன ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க? A square plus B square, ஓகேவா? A square plus B square. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும்பொழுது we will get the answer as I. ஐனா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஐனா என்ன அர்த்தம்? ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னா 1 0 0 1, சரியா? ஏன் நான் 2 row 2 column எடுத்திருக்கேன் அப்படின்னா, இங்கே கொஷினில் A அண்ட் B என்ன ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க, அதாவது என்ன ஆர்டரில் கொடுத்துருக்காங்க? 2 row 2 column கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஐயும் என்ன ஃபார்மேட்டில் இருக்கும், என்ன ஆர்டரில் இருக்கும்? 2 row 2 column. ஸோ டயகோனலில் மட்டும் என்ன இருக்கணும்? 1 இருக்கணும், ஓகேங்களா? அதாவது இங்கேயும் மட்டும் 1 இருக்கணும், மிச்சம் ரெண்டும் என்னவாக இருக்கணும்? 0வாக இருக்கணும், சரிங்களா? அதுதான் ஹைக்கு மீனிங்கு. இப்போ நம்ம LHS எடுத்து RHSல 1 0 0 1 அப்படின்னு வர மாதிரி ப்ரூஃப் பண்ணணும், சரிங்களா? இப்போ இந்த ஐக்கு பதில் என்ன நம்ம எழுதணும்? 1 0 0 1. அப்போ நம்ம LHS எடுத்து ப்ரொசீட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சராக வரணும்? 1 0 0 1ன்றது ஆன்சராக வரணும். இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ரூவ் தட் சம், ஷோ தட் சம்னா என்ன பண்ணியிருப்போம்? LHS தனியாக RHS தனியாக எடுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணியிருப்போமா? ஆனால் இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா ஐக்கு ஒரு வேல்யூவே இருக்குது, சரிங்களா? ஸோ அந்த வேல்யூவை நம்ம கொண்டு வர போகிறோம், ஆப்போசிட் சைடு எடுத்து ப்ரொசீட் பண்ணணும், சரிங்களா? A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு I, ஓகேவா? இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன்? LHS மட்டும் எடுக்கிறேன். LHSனால் என்ன இருக்குது? A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர். இதில் ஃபஸ்ட்டு A ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாமா? A ஸ்கொயர் அப்படின்னா ஃபஸ்ட்டு A மேட்ரிக்ஸ் என்ன இருக்குது? cos theta 0 0 cos theta, இதுதான் A மேட்ரிக்ஸ் இல்லையா? ஸோ இதை நம்ம சிம்பிள் ஸ்கொயர் பண்ண போகிறோம், ஓகே? ஸ்கொயர் பண்ணால் தனித்தனியாக ஒரு டேர்முக்கு என்ன பண்ணணும்? ஸ்கொயர் பண்ணணும். மேட்ரிக்ஸ்குள்ளே ஸ்கொயர் இருந்தால் அப்படி தானே பண்ணுவோம், ஒரு எலமெண்ட்டு கூடயும் ஸ்கொயர் பண்ணணும், அதாவது ஒரு எலமெண்ட்டையும் ஸ்கொயர் பண்ணி எழுதணும். cos thetaவை ஸ்கொயர் பண்ணால் cos ஸ்கொயர் theta, 0வை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 0 தான் கிடைக்கும். அதே மாதிரி இந்த 0வையும் ஸ்கொயர் பண்ணால் 0 தான். cos thetaவை ஸ்கொயர் பண்ணால் cos ஸ்கொயர் theta. ஸோ திஸ் இஸ் A ஸ்கொயர். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? B ஸ்கொயர் கண்டுபிடிக்கணுமா? B ஸ்கொயர். ஸோ B ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா B மேட்ரிக்ஸ் வேணுமா? B மேட்ரிக்ஸில் என்ன இருக்குது? sin theta 0 0 sin theta, சரிங்களா? இப்போ இதை என்ன பண்ணணும்? நம்ம B மேட்ரிக்ஸை ஸ்கொயர் பண்ணணும். சேம் திங் அதே மாதிரி என்ன பண்ணணும்? ஒரு எலமெண்ட்டையும் ஸ்கொயர் பண்ணணும். sin thetaவை ஸ்கொயர் பண்ணால் sin ஸ்கொயர் theta, 0வை ஸ்கொயர் பண்ணால் 0, 0வை ஸ்கொயர் பண்ணால் 0, sin thetaவை ஸ்கொயர் பண்ணால் sin ஸ்கொயர் theta, சரிங்களா? ஸோ இது என்னது? B ஸ்கொயர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா sin thetaவை ஸ்கொயர் பண்ணும் போது நமக்கு எப்படி எழுதணும்? sin ஸ்கொயர் thetaன்னு எழுதணும், sin theta ஸ்கொயர்னு எழுதிடக்கூடாது, சரிங்களா? sin ஸ்கொயர் theta. ஸோ தீட்டாவுக்கு முன்னாடி தான் மேலே என்ன வரணும்? பவரில் அந்த சைனா காசா டேனான்ற ட்ரிக்னோமெட்ரி டேபிள் இருக்கு இல்லையா? ட்ரிக்னோமெட்ரிக் சைன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ்க்கு மேலே தான் என்ன வரணும்? ஸ்கொயர் வரணும். தீட்டாக்கு மேலே பவரில் ஸ்கொயர் வரக்கூடாது, சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்? A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் கண்டுபிடிக்கணுமா? A ஸ்கொயர் என்னது? cos ஸ்கொயர் theta 0 0 cos ஸ்கொயர் theta, இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச A ஸ்கொயர். ப்ளஸ் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட்டு B ஸ்கொயர். B ஸ்கொயர் என்னும் போது sin ஸ்கொயர் theta 0 0 sin ஸ்கொயர் theta, சரிங்களா? இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணுமா? ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதணும். cos ஸ்கொயர் theta, அதாவது இது 2 into 2 மேட்ரிக்ஸு, 2 by 2 மேட்ரிக்ஸா? இதுவும் என்னது? 2 by 2 மேட்ரிக்ஸு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்?
கரெஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை ஆட் பண்ணி எழுதலாமா? இப்போ இதில் காஸ் ஸ்கொயர் தீட்டானா இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. இங்கே 0 இருக்குது, 0 இருக்குது. ஸோ 0 + 0. சரிங்களா? அதே மாதிரி 0 + 0. ஸோ இதை எழுதணும்னு அவசியம் இல்லை, பட் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் எழுதி காட்டுறேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் இந்த ப்ளஸ் போட்டுருணும் சைன் ஸ்கொயர் தீட்டா. அடுத்தது நம்மளுக்கு ட்ரிக்னோமெட்ரியில் ஒரு ஃபார்முலா இருக்குது. காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டானா அதோட வேல்யூ 1. காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அதோட வேல்யூ என்னது? 1. ஸோ நம்ம இந்த மேட்ரிக்ஸ்குள்ளே என்ன பண்ண போகிறோம்? எங்கெங்கெல்லாம் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்கோ அங்கெல்லாம் 1ன்னு போட போகிறோம். ஸோ இது 0, இது 0, 1 வரும். சரிங்களா? இதுதான் ரூல், இதுதான் ஃபார்முலா. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? ஐக்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகேங்களா? நான் ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னேன்? ஐனா 1 0 0 1 அப்படின்ற ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸா? ஐனா என்ன வேணும்னு சொன்னேன்? 1 0 0 1 இல்லையா? அப்போது நம்மளுக்கு கொஸ்டினில் ஷோ தட்டுன்னு கேட்டிருந்தாங்களா? ஸோ சொல்யூஷன் எப்படி நம்ம முடிக்கணும்? ஹென்ஸ் ஷோடு.